நம்ம என்னதான் பொரியல் செஞ்சாலும் இந்த பக்கோடா வச்சு சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ்க்கு சூப்பரான பெஸ்ட் இதுதான் வெங்காய பக்கோடா தான். வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துட்டு, இது எக்ஸ்ட்ரா பிட்டு தான், வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் விடக்கூடாது. வெங்காயத்திலே நமக்கு நிறைய தண்ணி விடும். பார்த்து லேசாக தண்ணி வேணும்னா தொளிச்சுக்கோங்க. ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து போடுறதுக்கு வரணும். இதுதான் பக்குவம். இப்போ நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். சூடான எண்ணெயில் இது போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா வீடே மணக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துட வேண்டியதான். மொறுன்னு வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள்.